வணக்கம். சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சி மற்றும் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் சித்தர்கள் திருவடி குன்னு. தொடர்ந்து இறைவனை தேடி நம்முடைய தொடர் போயிட்டு இருக்குது. அதுல நம்ம பிரபஞ்சத்தை பத்தி பார்த்தோம். இந்த பிரபஞ்சத்தின் மூலக்கூறுகளாக பஞ்சபூதங்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அதுல முக்கியமா அந்த காற்று மூலமா நம்ம என்ன மாதிரி எல்லாம் நாம் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். விரிவா நம்ம இன்னைக்கு காற்று அப்படின்னாலே நமக்கு எல்லாருமே இன்னைக்கு இந்த இந்த பரபரப்பான உலகத்துல கூட ரொம்ப பிரபலமா பேசிட்டு இருக்கிறது வாசி யோகம். நிறைய பேர் வாசி கத்துக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரியான யாரை எடுத்தாலும் நான் வாசி யோகி, நான் வாசி கத்து கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நுனிப்புள் மீந்து விட்டு அதை அரைகுறையாக ஒரு பண்றவங்களும் இருக்காங்க. இன்னும் முறையா அதை தான் கற்று, அது குரு சிஷ்ய பரம்பரையிலிருந்து இல்ல நல்ல விளக்கமான ஒரு இதை பயின்று அதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஆசான்களும் இங்க இருக்கிறாங்க, குருமார்கள். ஒரு பழமொழி ஒண்ணு உண்டு, ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. வாசின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வாசி கத்துக்கலாம். அதுல ஒண்ணு கத்துக்க கூடாது அப்படின்னு ஒண்ணும் இல்லை. வாசின்றது பெரிய விஷயம் எல்லாம் ஒண்ணும் இல்லை, ஆனால் பெரிய விஷயமும் கூட. அது என்ன பெரிய விஷயம் இல்லை, பெரிய விஷயமும் கூட அப்படின்னா, வாசி என்பதுக்கு ஒரு காற்றை நெறிப்படுத்தும் ஒரு கலை, அவ்வளவுதான், ஒரு கணக்கு. அந்த கணக்கு இயற்கையாவே நாம் இந்த வாசியை நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். சுவாசம், காற்று, இதுதான் வாசி. வாசியை திருப்பி போடுங்க, சிவா அப்படின்னு வரும். வாசி வாசி வா அப்படின்னா சிவா அப்படின்ற ஒரு வார்த்தை வரும். சிவனை, பிரபஞ்சத்தை, சீவனை அல்லது ஜீவனை அடைவதற்கு இந்த வாசி அப்படின்றது ரொம்ப முக்கியம். வாசி என்பது காற்றை நெறிப்படுத்தும் ஒரு கலை அல்லது கணக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை யாரெல்லாம் பயன்படுத்தினாங்க ஆதி காலத்துல? நமக்கு யார் அதை அந்த வாசியை கொடுத்தவர்கள் அப்படின்றால் ஆதி சிவன் கொடுத்திருக்காங்க. முதல் சித்தன் முருகன் கொடுத்திருக்காங்க. முருகனின் முதல் சீடன் சித்தர்களின் தலைவன் அகத்தியர் கொடுத்திருக்காங்க. 3000 ஆண்டுகளுக்கு முன்பே திருமூலர் கொடுத்திருக்காங்க. காக்கபுஜந்தர் கொடுத்திருக்காங்க. போகர், இவங்க எல்லாமே இந்த வாசியை பத்தி ரொம்ப தெளிவா கொடுத்திருக்காங்க. அந்த புத்தகங்கள் எல்லாம் நாம காக்கபுஜந்தர், போகர் 7000 இப்படி நிறைய புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காங்க. அதெல்லாம் நாம எங்க படிக்கிறோம்? நம்ம படிக்கல. அட்லீஸ்ட் நானும் கூட நுனிப்புள் மேய்ந்து விட்டு தான் உங்களுக்கு சொல்றேன். சில பேர் வாசி கத்துக்கிறேன் அப்படின்னு ஆர்வ கோளாறுல கடகடன்னு உள்ள போய் இறங்கி போனவங்க திரும்பி வர முடியாதவங்களா இருக்காங்க. வாசி என்பது குண்டலினியை தூண்டுவதற்கான முதல் கட்டம் தான் வாசி. அந்த வாசியை நீங்கள் முறையாக பயின்று விட்டால் குண்டலினி உங்களுக்கு மேல வந்துடும். குண்டலினியில நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா திரும்பி வர்றது ரொம்ப கஷ்டம். அதுக்கெல்லாம் ஒரு குருமார்களுடைய ஒரு பாதுகாப்போட நீங்க அதை கத்துக்கணும். அதை உள்ள மேல போகணும், வரணும். அதாவது ஒரு வீட்டுக்குள்ள நாம எப்படி வாசல், ரோட்ல இருந்து வாசல் வழியா தலைவாசல் வழியா நம்ம உள்ள போயிட்டு பல அறைகளுக்கு சென்று திரும்பி மறுபடியும் வாசலுக்கு அதே வழியா திரும்பி வருவது போல நாம் இந்த வாசி யோகத்தில் இருக்கிற குண்டலினி கூட நம்ம எந்த விதத்தில் மூலாதாரத்திலிருந்து அடிபட்டு சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம் அப்படியே நம்ம ஒண்ணுன்னா மேல போயிட்டு திரும்பி வரும் அந்த கலையை நாம் முறையாக குருமார்களிடம் கற்று தெளிந்து அதற்கப்புறம் இதை நம்ம பண்ணணும். அப்போ இந்த வாசின்றது என்ன மாதிரி யாருக்கெல்லாம் அப்படின்னா, மனிதன் இந்த வாசியை கத்துக்கிட்டு 96 தத்துவங்கள் இருக்கு மனிதனுக்கு. 96 தத்துவங்களும் இறைவனுக்கு உண்டு. அப்போ மனிதன் 96 தத்துவங்களையும் கற்று உணர்ந்தால் அவன் இறைவன் ஆகிறான். பொதுவா நம்ம சொல்லியிருக்கோம், உடல், உயிர், ஆன்மா, இது மூன்றும் கலந்ததுதான் இந்த அண்டத்தில் உள்ள பிண்டம். இந்த உடல் இயங்க வேண்டும் என்றால் உயிர் வேணும். இந்த உயிரையும் உடலையும் இணைப்பது ஆன்மா. உடல் ஒரு பருப்பொருள், உயிர் ஆற்றல் சக்தி. ஆன்மா இந்த உடலையும் உயிரையும் இணைத்து சீவன் அல்லது சிவன் அல்லது பரமாத்மா அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அதை உருவாக்குறது தான் அந்த ஆன்மாவோட வேலை. மனுஷன் அப்படின்னாலே உயிர் காற்று இல்லாம நம்மளால இருக்க முடியாது. அந்த உயிர் காற்று தான் எங்கிருந்து வருது அப்படின்னா பிரபஞ்சத்தில் இருந்து வருது. பிராண்டா ஏண்டா வாங்குற, என் பிராணனை எடுக்கிறியே, என் உயிரை வாங்குறியே அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய ஊர்ல எல்லாம். இன்னும் அந்த கிராமப்புறங்கள் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, ஏண்டா என் பிராணனை எடுக்கிற அப்படின்னு திட்டுவாங்க. அப்ப பிராணன் என்பது உயிர் சக்தி. அப்ப அந்த பிராண சக்தியில பொதுவாகவே நம்ம இந்த பிரபஞ்சத்தில் 96 தத்துவங்கள், இந்த 96 தத்துவங்களும் 96 கலைகளை கொண்டது. அதுல பாத்தீங்கன்னா 84 மட்டும்தான் பிரபஞ்சத்தால் நாம் நேரடியாக நாம் அதை அனுபவிக்க முடியும். அதுல ஒரு 12 குறைபாடுகள் இருக்குது. இந்த 12ம் நாம் கற்று தேர்ந்தால் மரணத்தை வெல்லலாம். அந்த 12ம் எங்க இருக்குன்னா வாசி யோகத்துல இருக்கு.
வாசின்னா என்ன? காற்றை நெறிப்படுத்தும் ஒரு கலை, அவ்வளவுதான். இப்போ நம்ம சுவாசம், இந்த சுவாசத்தினாலதான் நம்ம மூச்சு காற்று தான் நமக்கு வந்து உயிர் சக்தி. இந்த உயிர் சக்தினாலதான் இந்த உடல் நம்ம கூடவே இயங்குது. அது எங்க போகுது? உடல்ல இருக்கிற கோடிக்கணக்கான செல்கள் இருக்கு. இந்த செல்கள் மூலமா இந்த பிராணவாயு அப்படின்னு சொல்லுவோம், அந்த பிராணம் உள்ள போய் செல்கள்ல போய் அடங்கிருக்கு தான் இதை சேர்த்து வைக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு சாப்பிட்ற சாப்பாடு வந்து என்ன பண்ணுது? குளுக்கோஸா மாறி அதை கன்வெர்ட் பண்ணி திரும்ப செல்லுலாக கொண்டு போய் சேர்க்குது. அதை நேரடியா இந்த ஆக்சிஜன் இது போன்றதுகள் எல்லாம் வந்து இந்த பிராணவாயுவின் மூலமாக நாம் இந்த செல்லுல பயன்படுத்தணும்னா பின்னாடி நம்ம வந்து யூஸ் பண்றோம். பிராணாயாமம் என்பது சுவாசத்தை நெறிப்படுத்தும் ஒரு கணக்கு, இல்லை ஒரு கலை. இதுல ஒரு காலக்கெடு இருக்குது. அது என்ன காலக்கணக்கு? மூச்சை உள் இழுக்கிறோம். இந்த உள்ள இழுக்கிறது நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? 2 இல்ல 3, அது அந்த 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 ஒரு கால கணக்கு இருக்குது. அதுக்கு பேர் மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க, அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து 2-3 நொடிகள் இல்ல 4 நொடிகள் அதிகபட்சமாக நாம வந்து உள்வாங்குவோம், திரும்ப விட்டுருவோம். அவ்வளவுதான் நம்ம செய்யறோம். இதுதான் நம்ம நார்மலா மனுஷ வாழ்க்கையில நம்ம செய்யறது. ஆனால் சித்தர் பெருமக்கள், திருமூலர் இவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 32 நொடிகள் உள்ள வாங்கணும். உள்வாங்குதல் அப்படின்னா நம்ம இன்ஹேல் அப்படின்னு சொல்றோம். அதை வந்து 64 நொடிகள் வந்து உள்ள நிறுத்தணும். நம்ம உள்வாங்கின அந்த மூச்சை நாம் உள் நிறுத்தி வைப்பது 64, அப்படியே டபுள். ஆனால் அதை வெளியே விடுறது பார்த்தீங்களா? அந்த வெளியே விடுறது அந்த நொடிகள் வந்து 16 நொடிகள். 32 முதல்ல உள்ளிழுத்தோம் இல்லையா, அதுல பாதி 16 நம்ம வெளியிடணும். புரியுதுங்களா? உள்வாங்குதல், நிறுத்தி வைத்தல், வெளியிடுதல். இதுக்கு என்னென்னலாம் சொல்றாங்க பேர் அப்படிங்கிறத நம்ம நிறைய பார்க்கலாம். வாசி அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா குண்டலினி யோகத்தை தூண்டும். குண்டலினி யோகம் வந்தா என்ன பண்ணும்? நம்ம அந்த கீழேருந்து மூலாதாரத்திலேருந்து வெளியே வரும்போது அங்க வந்து வாழை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அனுபவம். அந்த வாழையை தான் நம்ம வந்து தெய்வமா கொண்டாடுறோம். வாழை 10 to 12 வயது குமரி பெண். அந்த அந்த அம்மாவை நாம் அனுபவத்தின் மூலமாக தான் நம்ம அனுபவிக்க முடியுமே தவிர வெளிப்படையா சொல்ல முடியாது. அப்ப இந்த வாழையை நீங்கள் கண்டு உணர்ந்தீங்க அப்படின்னா அதுக்கு பேர் பூரணம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லையற்ற சக்தி. அது நீங்க உள்ளுக்குள்ள போனீங்கன்னா அந்த முதுகுத்தண்டின் மூலமாக அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா, அது ஒண்ணும் இல்லை, அது காற்றை போல உணருது. காற்றை வந்து நீங்க ஏற்கனவே பார்த்தோம், நம்ம தோல்ல நீங்க அந்த ஸ்பரிசம் உள்ள பட்டுச்சுன்னா எந்த அளவுக்கு நமக்கு ஒரு தெண்டலோ இல்லை ஏதோ ஒண்ணு பண்ணும்போது நம்ம எப்படி இருக்கு உணர்றோம் இல்லையா, இதமா இருக்குது இல்லையா, அந்த மாதிரி நம்ம முதுகுத்தண்டு வடத்தின் உள்ளேவே நீங்க பாத்தீங்கன்னா அதே ஊர்ந்து போகும் அந்த அந்த நிலை இருக்கும். அதுக்கு பேர் தான் இந்த வாழை நாம் உடலுக்குள் தூண்டப்பட்டிருக்கிறாள் என்பதை நாம் உணர முடியும். அந்த உணரத்தான் முடியும், என்னால சொல்லவே முடியாது. இப்படி எல்லையற்ற சக்திகளை தரும் அந்த வாழைக்கு பேர் வந்து சித்தி அப்படின்னு சொல்லுவோம். என்ன மாதிரி சித்திகள்? 64 சித்திகள் இருக்கு. அதுல முக்கியமா உள்ளது வந்து 8 சித்திகள். அந்த 8 சித்தி தான் அட்டமா சித்தின்னு சொல்றது. இந்த அட்டமா சித்தியில தான் வந்து 7 நிலைகள் இருக்குது. கீழே மூலாதாரத்திலிருந்து மணிப்பூரகம், சுவாதிஷ்டானம், துருவம் எல்லாம் போய் கடைசி சகசரம் இங்க போனோம்னா இங்க ஒரு பெரிய அமிர்தம் சுரக்கும். அது எங்க? உண்ணாக்கு வழியா இருக்கிற அந்த உண்ணாக்கு நீங்க பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு பீஸ் இருக்கும். அதுல சின்னோண்டு ஒரு ஊசி நுழையும் அளவுக்கு ஒரு ஓட்டை இருக்கும். அதாவது 10வது துளை. 9 ஓட்டைகள் இருக்கு. இந்த உடம்புல வந்து 9 ஓட்டைகள் இருக்கு. நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? 2, 4, 5, 5, 2, 7, இங்க கீழே 2, 9 ஓட்டைகள். 10வது ஒரு துளை இருக்குது. அதுதான் இந்த உண்ணாக்கின் வழியாக சகசிரம் வழியாக. அது எப்போ கிடைக்கும்? முக்தி நிலை போகும். அதாவது சமாதி நிலையை தாண்டி இந்த அட்டாங்க யோகத்துல நீங்க அந்த குண்டலினி யோகத்துல சகசிரம் தாண்டி நீங்க போகும்போது உங்களுக்கு இந்த 10வது துளை ஒன்று உங்களுக்கு வரும். அது பிறந்தால் உங்களுக்கு ஞானம் பெறும். சரி, இந்த வாசி நாம் இன்னும் தெளிவா நம்ம போக போறோம். இது நான் வந்து ரொம்ப சுருக்கமா தான் நான் சொல்றேன். ஏன்னா இவ்வளவுதான் வாசியா அப்படின்னு கேட்க வேண்டாம். நாம் இதை ஒரு சின்னதா ஒரு சுருக்கு, வாசினா என்ன, எதுக்காக அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த பதிவை நான் போடுறேன். இன்னும் வாசியை தனித்தனியாக நாம் பார்க்க இருக்கிறோம். சரி, இது வாசி பண்றதுனால என்ன மாதிரி சித்திகள் கிடைக்கும் அப்படின்னா, சித்திகள் ஏற்கனவே நம்ம சொன்ன 64 சித்தில வந்து முதல் 4 முக்கியமான சித்திகள் நமக்கு வந்து கிடைக்கும். காய சித்தி அப்படின்னு ஒண்ணு கிடைக்கும். இந்த காய சித்தின்னா என்ன அப்படின்னா, உடலை அழியாத உடலாக நம்ம பாதுகாக்கிறது தான் இந்த காய சித்தி. இதை இந்த வாசி மூலமா அடையலாம். அடுத்து வேதை சித்தி அப்படின்னு ஒன்று. வேதை சித்தினா ஒரு பொருளின் தன்மையை மதிப்பு மிக்கதாக மாற்றுறது. ஒரு பால் இருக்குது, இந்த பாலை வச்சுட்டீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் ஒண்ணு, ஒரு 3 மணி நேரம் இருந்தாலும் கெட்டு போயிடும். ஆக அதை மதிப்பை கூட்டுவதற்கு என்ன பண்ணணும்? தயிரா மாற்றுவோம். தயிர் கூட ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தான். இந்த நாட்கள் மூலமா நம்ம வந்து தயிரை நம்ம பாதுகாக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா
தயிர் கெட்டு போயிடும். அப்ப தயிரை நம்ம வந்து இன்னும் மதிப்பு கூட்டணும், என்ன பண்ணணும், வெண்ணெயா மாற்றணும். வெண்ணெய் கூட ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அப்ப அதையே நாம் வந்து மதிப்பு கூட்டுதல் மெருகூட்டுதல் அப்படின்னா நெய்யா மாற்றும். நெய் பல காலங்கள் இருக்கும். சோ ஒரு பால் எப்படி நெய்யா மாறுதோ அது மாதிரி இந்த உடலை நாம் சாகாத உடலாக, அதாவது வந்து சாகா கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க. சாகா கல்வி தான் இந்த உடலை மருந்தாக்கி மூப்பு இறப்பு அப்படின்ற அந்த விஷயம் தள்ளி போட்டு நாம் சாகாத ஒரு பொருளாக, மதிப்பு கூட்டும் பொருளாக இந்த இந்த பிண்டத்தை நாம் கொண்டு வர்றது தான் வந்து வேதை சித்தி. அப்புறம் யோக சித்தின்னு ஒண்ணு இருக்கு. யோக சித்தின்னு என்ன, இந்த யோகத்தின் மூலமாக இது போன்ற பிரணயாமா, இது போன்ற வாசி யோகத்தின் மூலமாக இந்த அழியும் உடலை அழியாத உடலாக அதோடு இறைவனோடு ஒன்றி பேரின்பம் அடையும் அந்த சக்தியை, அந்த யோக பயிற்சியை மேற்கொள்வது யோக சித்தி அப்படின்னு சொல்றோம். இந்த யோகத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கும் இந்த ஆற்றல் வந்து இந்த உடலை அழியாத உடலாக இந்த மாதிரி யோகங்கள் ஆசனங்கள்லாம் இருக்கு இல்லையா, பிரணயாமா, தியானம், இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து நாம வந்து அடைவது யோக சித்தி. இறுதியாக இன்னொன்று இருக்குது ஞான சித்தி. இந்த காய சித்தி, வேதை சித்தி, யோக சித்தி, இது எல்லாத்துலயுமே வந்து தேர்ச்சி பெற்று இறுதியாக நீங்கள் வந்து இறைவனோடு இறைவனாக கலந்து அந்த பேரின்பம் இருக்குல்ல, இந்த சிற்றின்ப வாழ்வையிலிருந்து மும்மலங்களில் இருந்து வெளியே வந்து இந்த பேரின்பம் இருக்குல்ல, அந்த பேரின்பத்தை நீங்கள் அடைவீங்கல்ல, அதுக்கு பேரு தான் ஞான சித்தி. இந்த ஞான சித்தியை அடைவதற்கு தான் நம்ம வந்து இந்த வாசி என்ற ஒரு விஷயம் நமக்கு வருது. இன்னைக்கு நிறைய பேர் வாசி வாசின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறாங்க. நானும் அதை வாசிச்சுட்டு தான் இருக்கிறேன். நிறைய வாசியை பத்தி அறிந்து கொண்டு நீங்கள் வாசிக்குள்ள நீங்கள் போகலாம். எனக்கு தெரிந்த விஷயங்களை நான் உங்களுக்கு பகிர்ந்துகிறேன். அது தவறு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதை வந்து நீங்க சுட்டி காட்டலாம். நான் கண்டு உணர்ந்த, படித்த, கேட்ட விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன், அவ்வளவுதான். இந்த வாசியை நாம் அடையும் போது நமக்கு வந்து ஏற்கனவே சொன்னோம் 4 யோகங்கள் இருக்கு. இது அல்லாம என்னென்ன யோகங்கள் மூலமா நாம் வந்து இறைவனை அடையலாம் அப்படின்னு பார்க்கலாம். பக்தி யோகம் அப்படின்ட்டு பக்தி யோகம் அப்படின்னா இறைவனிடம் பக்தி செய்து முக்தி அடைதல் தான் வந்து பக்தி யோகம். ஹட யோகம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. இந்த உடலை பேணிகாத்து பலவிதமான ஆசனங்கள் மூலமாகவும், மூச்சு பயிற்சி, பிரணயாமா, பந்தனம், முத்திரை, தியானம், இப்படி நிறைய இந்த கலைகள் மூலமாக நாம் இந்த ஹடயோகத்தை பற்றி இறைவரை அடையலாம். 3வது கர்ம யோகம் அப்படின்னு எனக்கு ஆசனம் தெரியல, ஹடயோகம் தெரியல, பக்தி தெரியல. அப்ப கர்ம யோகம் மட்டும்தான் எனக்கு எப்படி அப்படின்னா, தனது கடமைகளை விருப்பு வெறுப்பு இல்லாம எந்த கடமை செய்ய, எல்லாமே நமக்கு கடமை தான். வீட்டு வேலையில இருந்து, ஆபீஸ் வேலையில இருந்து, எந்த வேலையா இருந்தாலும் அது கடவுளை தான் கும்பிடணும், தொழணும் அப்படின்னு இல்லை. எந்த வேலையையும் தனது கடமைகளை விருப்பு வெறுப்பு இல்லாம இறைவனுக்கு நீங்க வந்து அர்ப்பணித்து அதன் மூலமா நீங்க வந்து இறைவனை அடையலாம் அப்படிங்கிறத கர்ம யோகம். இது அல்லாம வந்து நமக்கு வந்து வாசி யோகம், அட்டாங்க யோகம், குண்டலினி, ராஜயோகம், கிரியா யோகம், இப்படின்னு நிறைய யோகங்கள்லாம் இருக்கு. சரி, இப்ப அடுத்தது நாம பார்க்க போறது வந்து அட்டாங்க யோகம். அட்டாங்க யோகம்ங்கிறது மிகப்பெரிய நீண்ட ஒரு சப்ஜெக்ட். நாம் இங்க குறிப்பா நான் சொல்றேன் என்ன அட்டாங்க யோகம்னா என்ன அப்படின்னு சொல்றேன். அட்டாங்கம் அப்படின்னா 8 அங்கங்க. அட்டு அப்படின்னா 8 அப்படின்னு அர்த்தம். இந்தி இது சமஸ்கிருதத்தில் உள்ளது. அட்டாங்கம் அப்படின்னா 8 வகையான அங்கங்கள், தனித்தனியான ஒரு விஷயம். அது எல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு 8 அங்கங்களை கொண்டது ஒரு யோகம். இது என்னென்ன யோகம்னா இயமம், நியமம், ஆசனம், பிரணயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி நிலை. இந்த 8ம் தனித்தனியான யோகங்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் 8 வகையான அங்கங்கள் அட்டாங்க யோகம். இயமம் என்பது மனதால் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யக்கூடாது, இந்த மனசால் எல்லாமே நல்லதுதான் நினைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வருதுதான் வந்து இயமம். நியமம் என்பது உடல் ரீதியாக யாருக்கும் எந்த தீங்கும் சொல்லக்கூடாது. இயமும் நியமம் ரெண்டுமே வந்து கலந்துதான் வரும், மிக்சடு தான். மனசால யாருக்கும் தொல்லை கொடுக்க கூடாது, யாருக்கும் துன்பம் நினைக்க கூடாது, இந்த உடலாலும் யாருக்கும் துன்பம் கொடுக்க கூடாது. இயமம் நியமம் அப்படின்றது. ஆசனம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு அதை யோகாங்கிற பேர்ல இன்னைக்கு நிறைய போர்ஷஸ் இருக்குது. அதை நம்ம ஒவ்வொன்றா நம்ம அப்புறம் பார்க்கலாம். நிறைய கிட்டத்தட்ட வந்து ஆயிரக்கணக்கான யோகா இருக்குது. 132 யோகங்கள், யோகா ஆசனங்கள் நமக்கு வந்து பயன்பாட்டுல இருக்குது. அதுல வந்து நான் இப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 35 38க்குள்ள அந்த ஆசனங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அது அல்லாம பிரணயாமா இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ஆசனம். பிரணயாமம் என்றது வந்து மூச்சு பயிற்சி, மூச்சை நெறிப்படுத்தும் ஒரு கலை இல்லது ஒரு கணக்கு, அதான் பிரணயாமம். அது என்னங்கிறத நம்ம ஒன்னொன்னா தனித்தனியா பார்க்க போறோம். பிரத்யாகாரம் அப்படின்னா நாம செய்யற எந்த ஒரு செயலையும் வந்து
நாம வந்து அதை வந்து நிலைப்படுத்தணும் மனசை ஒருநிலைப்படுத்தணும். அந்த கலையை எப்படியெல்லாம் வெளியே இருக்கிற அந்த மனங்கள் எல்லாம் போவோம், அந்த மும்மலங்கள் அப்படிலாம் சொல்றோம், அதுல இருந்துலாம் வெளியே வரணும். அதெல்லாம் நிலைப்படுத்துற ஒரு விஷயம் தான் பிரத்யாகாரம். தாரணை அப்படிங்கிறது வந்து அப்படி நிலைப்படுத்தின அந்த விஷயங்கள் எல்லாம் ஒருநிலைப்படுத்துவது மனசை. உடுகுல போனீங்கன்னா இப்ப பிரத்யாகாரத்துக்கும் தாரணைக்கும் என்ன வித்தியாசம்? பிரத்யாகாரம்ங்கிறது வந்து நம்ம வெளியில அலையிற அந்த மனங்களை எல்லாம் ஒருநிலைப்படுத்தி ஒரு இடத்துல வைக்கிறது. ஆனால் தாரணை அப்படின்றது வந்து அப்படியே நிலைப்படுத்தின அந்த மனசை கட்டுக்கோப்பா அப்படியே அதுலயே இருக்கணும். இப்ப நீங்க தியானம் பண்ணா மற்ற உலகத்துல எதுவுமே தெரியக்கூடாத அளவுக்கு நீங்க உங்களுக்குள்ளே நீங்க பயணிக்கிறீங்க. அந்த தன்னுள் பயணிக்கும் அந்த நிலை இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் நீங்க உள்ளுக்குள்ளே இருக்கணும், வெளியில நீங்க வெளியே வரவே கூடாது. அந்த மாதிரி ஒருநிலைப்படுத்துறதுக்கு தான் தாரணை அப்படின்னு சொல்லுவோம். தியானம் உங்களுக்கு தெரியும், மெடிடேஷன், அதுவும் வந்து மனதை எல்லாமே மனம், உடல், ஆன்மா இது மூன்றையும் ஒருநிலைப்படுத்தும் விஷயம் தியானம். சமாதி நிலைங்கிறது வந்து அது இறுதி நிலை, அதுலதான் விஷயமே இருக்குது. ஞானத்தை அடைவதற்கான அத்தனையும் அங்கதான் இருக்குது. இந்த அட்டாங்க யோகம் 8 வகையான இந்த யோகங்களையும் தனித்தனியாக நம்ம அடுத்ததுல நம்ம பார்க்க போறோம். இந்த அட்டாங்க யோகத்தினால என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த அட்டாங்க யோகம் நம்ம பயந்த உறுதியான உடல், இந்த ஆசனங்கள் மூலமாக உயர்ந்த அறிவு இருக்கும், நிறைந்த சக்தி, உடல்ல ஒரு சக்தி இருக்கும். இந்த ஆன்மீக வழியில் நிறைஞ்ச பொருள் ஈட்டலாம். அதாவது உண்மையா நம்ம பேசி உண்மையா இருந்து நிறைய வந்து பொருள் ஈட்டலாம். நிறைவான இல்லறம் இருக்கும், இல்லறத்துல அந்த குறைபாடுகள் இல்லாம நிறைவான இல்லறம் இருக்கும். நிறைய அமானுஷ சக்தி இருக்கும். ஏன்னா நீங்க ஏற்கனவே ஈயமம் நியமம் அப்படின்னு ஒரு வழிக்கு நீங்க வந்ததுக்கு அப்புறமே நீங்க நல்லதா தான் நினைப்பீங்க. ஆக உங்களுக்குள்ளேயே ஒரு அமானுஷ சக்தி வந்து உருவாகும். உங்களுக்குள் இறைவனை நீங்க காணலாம். அது எந்த வடிவத்தினாலும், ஜோதி வடிவத்தினாலும், எந்த வடிவத்தினாலும் உங்களுக்குள்ள நீங்க பயணித்து இறைவனை நீங்கள் காணலாம். அது அல்லாம காய வேத யோக ஞான சித்திகளை நீங்கள் பெறலாம். இதெல்லாம் வந்து இந்த வாசி யோகத்தின் மூலமாக நாம் அடைய முடியும். பர்டிகுலரா நாங்க வந்து அட்டாங்க யோகம் பண்ணாலே இந்த இது உங்களுக்கு நடக்கும். இந்த வாசி யோகத்தை பத்தி நம்ம வந்து அடுத்த பதிவுகள்ல தனித்தனியா நம்ம பார்க்கலாம். அடுத்த பதிவுல நம்ம வந்து அட்டாங்க யோகம்னா என்னங்கிறது தனித்தனியா 8 வகையான இடங்களை நம்ம பார்க்க போறோம். சந்திரக்கலைனா என்ன, சூரிய கலைனா என்ன, இடகலை பிங்கலை அப்படின்னா என்ன, பூரகம் கும்பம் ரேசகம் அப்படின்னா என்ன, என்னென்ன பிரணயாமங்கள் இருக்குது, எப்படியெல்லாம் அந்த மூச்சை காற்றை சுவாசத்தை நாம் வந்து அந்த கணக்கீடு மூலமாக நம்ம வந்து உள்ள கொண்டு போகலாம். வாசியோட இந்த கால கணக்குகள் என்ன அப்படிங்கிறது நம்ம அடுத்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சிக்கு நீங்கள் புதியவர்கள் என்றால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்க பிரஸ் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் நீங்க பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க கொடுக்குற புதிய காணொலிகள்லாம் உங்களை வந்து சேரும். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ப் இம்ப்ரெஷன் இருக்கும், அதை நீங்க பிரஸ் பண்ணுங்க. இதற்கு மேலான கருத்துக்களை உங்களை கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க பாசிட்டிவான கமெண்ட்ஸ் கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். மீண்டும் மற்றும் ஒரு இனிய காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்தர்கள் திருவடி குந்து. வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு. வணக்கம்.